பார்க்காமல் கிரேட் 1 பதவி உயர்வை உடனடியாக வழங்கிடுக. தமிழக கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பாகுபாடு பார்க்காமல் கிரேட் 1 பதவி உயர்வு வழங்கிடுக. தமிழக அரசு 50% நல அலுவலர் பதவியை கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம், பகுதி சுகாதார செவிலியர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் கூட்டமைப்பு, பெண்கள் கூட்டமைப்பு, எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா, 44 வருடங்கள் வந்து கிராம சுகாதார பணி வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். அந்த சிறப்பான பணியில் வந்து இப்போ ஒரு 3800 காலி பணியிடங்கள் இருக்குது. அதை முதல்ல நிரப்பிடணும். அடுத்தது வந்து கொரோனா காலங்களில் நாங்கள் தான் வந்து பணி செஞ்சோம். அந்த பணியை வந்து தடுப்பூசி பணியை நாங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிட்டாங்க. அதை வந்து அவர் திரும்ப பெறணும். அடுத்தது வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்கணும். புதிய பென்ஷன் திட்டத்தை எடுத்துட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்கணும். அப்புறம் வந்து பாலின பாகுபாடு இன்றி ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அந்த கிரேட் 1 நிலையை வழங்கிடணும். அதுக்கடுத்தது வந்து தகுதியற்ற துணை சுகாதார நிலையங்களாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து வாடகை பிடித்தம் செய்வதை வந்து எடுத்துடணும். அப்புறமா லட்சுமின்னு ஒரு இடைநிலை பணியாளர்கள் வந்து எல்லா துணை சுகாதார நிலையங்களிலும் பணியமர்த்திருக்கிறாங்க. தடுப்பூசி பணி, தாய் சேநல பணிக்குன்னே ட்ரைனிங் பயிற்சி கொடுத்து இந்த போஸ்ட் கிராம சுகாதார பணி போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த பணியில் தடுப்பூசி பணி ரொம்ப சிறப்பாக செஞ்சு நிறைய வந்து போலியோ, சின்னம்மை, அந்த மாதிரி நிறைய இது வந்து எராடிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து அந்த பணியை வந்து இப்போ அந்த இடைநிலை பணியாளர்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களும் தடுப்பூசி பணி போடணும், அவங்களும் ஆன்லைன் என்ட்ரி போடணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அவங்கள உள்ள புகுத்து பார்க்குறாங்க. அதையும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தவிர்த்துடணும் சார். செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நாங்கள் வந்து பிக்மி சுயப்பதிவு வந்து பண்ணக்கூடாது. கர்ப்பிணிகளை வந்து பதிவு செய்யறது அதுக்குன்னே போஸ்டிங் வந்து கிராம சுகாதார செவிலியர்கள் தான். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சுயப்பதிவுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கிறாங்க, எங்களையே பண்ண வைக்கிறாங்க. அதையும் வந்து அவங்க வந்து கைவிட்டுடணும். சரிங்க சார். கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு. இது வந்து வெற்றி பெற செய்ய எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் சார். பி தெய்வானை, விழுப்புரம் மாவட்ட தலைவர்.